நாம எப்படி உங்களுடைய ரேங்கிங் அண்ட் கட் ஆஃப்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை நீங்க வெப்சைட் மூலமாவே பார்த்து ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மொபைல் இல்லைன்னா லேப்டாப் ரெண்டுத்துலயுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கூகுள் குரோம்க்கு போய்க்கோங்க. கூகுள் குரோம்க்கு போயிட்டு மேக்சிமைஸ் பண்ணிக்கிறேன். கூகுள் குரோம்க்கு போயிட்டு நீங்க tneaonline.org வெப்சைட்ல டைப் மேல வந்து சர்ச் பார்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து tneaonline.org டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இங்க கீழே பாருங்க இந்த மாதிரி பேஜ் ஓபன் ஆகுது. இதுல ரைட் சைட்ல லாகின் இருக்கு, லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல கட் ஆஃப் மார்க்னு இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து லிங்க் சிம்பிள் போட்டு கட் ஆஃப் மார்க்னு வருது பாருங்க, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும்னு இந்த மாதிரி போர்ட்டல் ஓபன் ஆகும். இந்த போர்ட்டல்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு காலேஜோடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு காலேஜோடைய லாஸ்ட் இயர் ரேங்க் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா ரேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் அலாட்மெண்ட் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா அலாட்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு 35 சீட் இருக்குன்னா 35 சீட்ல எவ்வளவு சீட் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றது அலாட்மெண்ட். ஒரு காலேஜ்ல ஒவ்வொரு பிரான்ச்லயும் எவ்வளவு சீட் ஃபில் ஆயிருக்குன்றது தான் அலாட்மெண்ட். அடுத்தது கம்பேர் இயர்ஸ்னா அந்த காலேஜ்ல லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ரேங்க் அப்படின்னா கட் ஆஃப் மார்க்கை நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ரேங்க் இல்லைன்னா கட் ஆஃப் மார்க் அஞ்சுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். இந்த கட் ஆஃப் மார்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் வரும். அந்த காலேஜ்ல ரேங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த காலேஜோடைய லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான ரேங்கிங் வரும். அதே மாதிரி நீங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை மட்டும் கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ரேங்க் இல்லைன்னா கட் ஆஃப் மார்க்கை பாத்துக்கலாம். இதெல்லாம் எல்லா கம்யூனிட்டி கூட செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நீங்க பிசி கம்யூனிட்டினா பிசியை மட்டும் செலக்ட் பண்ணி லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய கட் ஆஃப் மார்க்க பாத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன், கம்பேர் இயர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன், மெட்ரிக்ல ரேங்க் செலக்ட் பண்ணிட்டேன், நான் கேட்டகரியில பிசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ரேங்கை நான் வந்து செக் பண்ண போறேன். இப்ப நான் காலேஜ்ல என்ன கொடுத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல இப்ப நான் ஜேஎன்என் ஒரு காலேஜ் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜோடைய லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய ரேங்கிங் நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்ப பாருங்க, ஜேஎன்என் காலேஜ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல 2025ல 1,28,898 ரேங்கிங்க்கு ஃபில் ஆயிருக்கு. 2024ல 1,13,873 ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. பிசில 2023ல 1,65,647 ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 2022ல 1,36,734 ரேங்கிங் க்ளோஸ் ஆயிருக்கு. 2021ல 1,08,358 ரேங்கிங்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு பிரான்ச்சுமே இப்ப அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எடுத்துட்டாங்க இந்த காலேஜ்ல, மீதி எல்லா கோர்ஸும் பாத்துக்கலாம். எவ்வளவு ரேங்கிங்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படி எல்லாம் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்குன்றதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரிதான் நீங்க என்ன பண்ணலாம், செக் பண்ணி ஒவ்வொரு காலேஜா நீங்க டைப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா தான் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஓகே பாய், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். சோ இதே மாதிரி நீங்க வந்து அடுத்தடுத்த காலேஜையும் கூட வேற காலேஜ் கூட நேம் போட்டு நீங்க செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம், செக் பண்ணி பாத்துக்கலாம். இதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி மேல கொண்டு போங்க. ஓகேங்களா? இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேல கொண்டு போங்க. மொபைல்லே கூட ட்ரை பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணி மேல கொண்டு போயிட்டு இப்ப இந்த ஜேஎன்என் காலேஜ் நான் கொடுத்திருந்தேன் இல்லையா, அதே இடத்துல வேற காலேஜ் கூட நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு காலேஜ், இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிஇஜி இந்த கேம்பஸ் கொடுத்துக்கலாம், சிஇஜி கேம்பஸ் கொடுத்துக்கலாம். இப்போ சிஇஜி கேம்பஸ் கொடுத்தீங்கன்னா இதுல பாருங்க, இதுலயும் அதே மாதிரி லாஸ்ட் 5 இயர்ஸ் உடைய க்ளோசிங் ரேங்கிங் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே பை, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.